சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. For behold, the darkness shall cover the earth, and gross darkness the people. But the Lord shall arise upon thee, and his glory shall be seen upon thee. Isaiah 62. చూడుము, భూమిని చీకటి కమ్ముచున్నది, చీకటి కంటే జనములను కమ్ముచున్నది. యెహోవా నీ మీద ఉదయించుచున్నాడు, ఆయన మహిమ నీ మీద కనబడుచున్నది. యెషయా గ్రంథం 60వ అధ్యాయం 2వ వాక్యం. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஏசாயா 60:2. அன்பின் தேவ பிள்ளைகளே, எந்த மனுஷன் மீது தேவனுடைய தரிசனம் இருக்கிறதோ அந்த மனுஷனை இருள் மூடுவதில்லை. எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கோஷின் தேசத்திலே வெளிச்சத்தில் இருந்தார்கள். ஆனால் 3 நாட்கள் எகிப்தியர் மீது காரிருள் மூடப்பட்டது. தேவனுடைய தரிசனம் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் கவனத்தோடு கூட பார்த்து கொள்கின்றார். எல்லா காலகட்டங்களிலும் ஒருவேளை பூமியில் வாழ்கின்ற தேவனை அறியாத ஜனங்கள் மீது இருள் மூடலாம். தேவனை அறிந்தவர்கள் மீது தேவனுடைய வெளிச்சம் என்றும் தங்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.